இவன் என்ன பண்ணுவான், அந்த திருடன் நைட் ஆன உடனே மனைவியை ரொம்ப அன்பாக பேசி தூங்கு 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 சீக்கிரம் தூங்கு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து தூங்க வச்சுட்டு இவன் கிளம்பி முகமூடியெல்லாம் மாட்டிக்கிட்டு திருட போயிடுவான், கொள்ளையடிக்க போயிடுவான். அந்த ஆறலை கள்வர் நோம்பில் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் ஒரு பெரிய கேங்கு வச்சுருப்பான், காட்டுக்குள்ளே இருப்பாங்க, அவங்களோட போய் கொள்ளையடிக்க அப்படி போயிடுவான். ஒரு நாள் இவ பின்னாடியே போய் பார்த்துருவான். இவளும் அந்த முகமூடியெல்லாம் போட்டுட்டு, இவள் மந்திரி குமாரி தானே, நிறைய வாழ் பயிற்சி எல்லாம் இவளுக்கு இது தெரியும், சண்டை பயிற்சி எல்லாம் பெற்றவள். போய் பார்த்து அவள் வந்து அதை கண்டுபிடிப்பாள். இவன் திருடேன்னு திரும்பவும் சொல்லுவா, கேட்க மாட்டான். இவன் ஊருக்குள்ளே ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க, திருடுறாங்க, படமே அப்படித்தான் ஆரம்பிக்கும். மக்கள் வந்து முறையிடுற மாதிரியும், உடனே ராஜா தளபதியை பார்த்து, எம்ஜிஆரை பார்த்து நீ வந்து கொள்ளையர்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கதை ஆரம்பிக்கும். இப்போ மோகன் போய் தளபதி போய் கொள்ளையர்களை பிடிக்கணும். அப்படி போய்கிட்டு இருக்க, அப்படி இருக்கிற ஒரு வேளையில் எம்ஜிஆரை வந்து நாடு கடத்திடுவாங்க. எம்ஜிஆருக்கு தான் தளபதிக்கு திருடர்களோட தொடர்பு இருக்குது, அந்த மாதிரி எம்ஜிஆர் மேலே ஒரு பழி விழுந்துரும், நாடு கடத்துவாங்க. நீ இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ராஜா உத்தரவு போட்டுருவார். எதனாலனா இந்த ராஜகுருட்ட போய் மகேஷ் சொல்லுவான், எப்பா இந்த தளபதியை வந்து என்னை பிடிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, கட்டளையிட்டிருக்காங்க, அவன் வந்து காட்டுக்குள்ளே இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சால் என்னால் வந்து சுதந்திரமாக கொள்ளையடிக்க முடியாது, அவனை முதல்ல வந்து நாடு கடத்தி எங்கேயாவது இந்த நாட்டை விட்டு அனுப்புனாதான் நான் வந்து சுதந்திரமாக இருக்க முடியுன்றனால ராஜகுரு எப்போ பார்த்தாலும் இந்த நாடு அழிஞ்சு போட்டு அந்த பராசக்தி காப்பாற்றுவாள், நான் ஒரு யாகம் வளர்த்தா எல்லாம் நல்லது நடக்கும், இப்படியே ஒரு தீமையான கெடுமதியாளன், ஒரு கெட்ட புத்தி தான் சொல்வானே தவிர அவன் அந்த ராஜகுரு நல்ல புத்தியே சொல்ல மாட்டாப்புல. அப்படிப்பட்ட ஒரு ராஜகுரு வந்து அநியாயமாக தளபதி மேலே குற்றம் சுமத்தி இப்போ தளபதியை வெளியேற்றிட்டாங்க. தளபதி போகும்போது ராஜகுமாரியும் என்ன பண்ணிடுவா, தன் காதலனோடு நாட்டை விட்டு வெளியேறி விடுவாள். இது வந்து இந்த திருடன் எதிர்பார்க்காதது. அவன் எப்படியாவது ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் அப்படி காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது அங்கே இந்த கொள்ளையர் கூட்டம் வந்து இவளை மட்டும், ராஜகுமாரியை மட்டும் தூக்கி கொண்டு வந்து கள்ளர் குகையில் வச்சுக்கிடுவாங்க. அப்படி கள்ளர் குகையில் வைக்கும்போது இந்த திருடனுடைய மனைவி நைட் அவன் பின்னாடியே போய் வேவு பார்ப்பாள்ல, இவளும் முகமூடியெல்லாம் போட்டுட்டு குதிரையில் போய் அந்த கள்ளர் குகைக்குள்ளே போய் இந்த ராஜகுமாரியை காப்பாற்றி கொண்டு வந்துடுவாள். இவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய தோழிமார். அந்த தன்னுடைய தோழியை காப்பாற்றி கொண்டு வந்து அரண்மனைக்குள்ளே ஒளிச்சு வச்சிருவாள், யாருக்கும் தெரியாமல். ஏன்னா அவள் தான் நாடு கடத்தப்பட்டவனோடு ஓடினாள் அப்படின்னா இவளையும் அந்த ஊரை விட்டு விலக்கி வச்சிருவாங்க, அதனால யாருக்கும் தெரியாமல் அவளை ஒளிச்சு வச்சிருப்பாள்.